இனி காதல், பரிசுத்த காதல். பா நான் அழகுடா சாமி. ஹாய் ஹலோ வணக்கம், எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இப்போ நம்ம பார்க்க போகிற டீசர் வந்து ரெட்ரோ படத்துக்கான டீசர். நம்ம சூர்யாவோட படம், ஓகேவா? இதுக்கான டீட்டெயில்ஸை பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு டீசரை பார்த்துடலாம். முந்தா நேற்று வந்தது இது, நான் இன்னும் பார்க்கல. ஸோ எக்ஸைட்டட், போயிடலாம் உள்ள. கோபம் கம்மி பண்ணுது. என் அப்பாவோட வேலை பார்க்கறத நீயோட விடுது. அடித்தடி கட்ட பஞ்சாயத்து ரத்த கிளறி ரவுடித்தனும் எல்லாத்தையும் இந்த நொடியோட விட்டுடுது. சிரிக்க, சந்தோஷமா இருக்க முயற்சி பண்ணுது. என் பொறுப்புக்கான பர்பஸ் உன் பாஷையில் சொல்லணும்னா என் தம்மம். இனி காதல், பரிசுத்த காதல். பா நான் அழகுடா சாமி. அது மட்டும்தான் கட் அண்ட் ரைட்டாக சொல்லிக்கிடுது. இப்போ நீ சொல்லு, கல்யாணம் பண்ணிக்கலாமாடி? ஃபஸ்ட்டுமே ஓகே. என்னையா இது? ஓகே, அந்த ட்ரெய்லரை பற்றி என்னோட தாட்ஸ், என்னோட எண்ணங்கள் என்னது, என்னோட அபிப்பிராயம் என்னதுன்னெலாம் பார்க்கறதுக்கு முன்னாடி அதோட காஸ்ட் அண்ட் க்ரூ பார்த்துடலாம். இது எல்லா படத்துக்கும், எல்லா ட்ரெய்லருக்கும், எல்லா டீசருக்கும் நான் பண்ண போகிறேன். பண்ணணுன்றது தான் சரின்னு நான் நினைக்கிறேன். சரியா? படம் டைரக்ட் பண்ணது கார்த்திக் சுப்பராஜ். இவர் நிறைய நல்ல படங்களை கொடுத்துருக்காரு. ஒரு நல்ல ஸ்டோரி டெல்லிங் இருக்கும், ரொம்ப கிரிப்பிங்காக இருக்கும். அவரோட ஸ்க்ரீன் பிளேலாம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். யூஸ்வலாக அந்த ஒரு எப்படி சொல்கிறது, ஐரானிக்காக இருக்குது. ரெட்ரோ அந்த ஸ்டைல்லே இருக்கும். அதாவது இந்த வைல்ட் வெஸ்ட் ஜோன் அந்த மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் அதாவது ஒரு பழைய படம் ஸ்ட்ரக்சரில் ரொம்ப ஃப்யூச்சரிஸ்டிக்காக காட்டுவார். அதனாலேயே அவர் படம் ரொம்ப பிடிக்கும். ஸோ கார்த்திக் சுப்பராஜ் தான் படத்தோட டைரக்டரு. ப்ரொடியூஸ்ட் பை ஜோதிகா அண்ட் சூர்யா. அதாவது படத்தோட ஹீரோவும் நம்ம ஜோதிகா ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, அவங்களும், அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. காஸ்ட் ஆஃப்கோர்ஸ் சூர்யா, பூஜா ஹெக்தே, ஜோஜு ஜார்ஜ், ஜெயராம், கருணாகரன். மியூசிக் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் மியூசிக் டைரக்டர்ஸ் சந்தோஷ் நாராயணன். இவர் படங்களோட இவரோட மியூசிக் டைரக்ஷன் ரொம்ப யூனிக்காக இருக்கும். அந்த சவுண்டே ரொம்ப யூனிக்காக இருக்கும். ஸோ நல்லா எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன் மியூசிக் வைஸ் இவர்கிட்ட. சினிமாட்டோகிராஃபி ஸ்ரேயாஸ் கிருஷ்ணா,
எடிட்டிங் வந்து ஷஃபீக் முகமது அலி. ஆர்ட் டைரக்ஷன் வந்து ஜாக்கி மாயா பாண்டி. நீக் படத்துக்கும் ஜாக்கி தான் ஆர்ட் டைரக்ஷன். அதாவது நிலவுக்கு என்னடி என்மேல் கோபம் அந்த படத்துக்கும் ஆர்ட் டைரக்ஷன் ஜாக்கி தான். காஸ்டியூம் டிசைனர் வந்து பிரவீன் ராஜா. ஸ்டண்ட் மாஸ்டர் வந்து கெச்சா கம்பாக் தே. மேக்கப் வந்து வினோத் சுகுமாரன். ஓகே, கொரியோகிராஃபர் வந்து ஷெரீஃப் மாஸ்டர். ஓகே, கூல். இதுதான் இந்த படத்தோட காஸ்ட் அண்ட் க்ரூ. இந்த டீசரோட ஓப்பனிங்கே ரொம்ப பலமாக இருந்துச்சு. ஐ மீன் ஆப்வியஸாக சூர்யா பற்றி பேசும்போது வந்து 2 விஷயங்கள் எப்பவுமே பேசுவாங்க. ஒன்று, அவர் எவ்வளோ அழகாக தெரிகிறாரு ஸ்க்ரீன்லன்றது. பல்வேறு பரிமாணங்களில் பார்த்துருக்கோம். எல்லாமே ரொம்ப ஆப்டாக இருக்கும் அவருக்கு. அவரோட ஃபேஸ் ஸ்ட்ரக்சருக்கும் அவர் போடுற வேஷங்களுக்கும் வந்து ரொம்ப ஆப்டாக இருப்பார். அவரோட ஆக்டிங் ஸ்கில்ஸ் தான் 2வது. அவர் செகண்ட் டு நன். வேறு மாதிரி ஒரு பர்ஃபார்மர் அவர். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரோட ஆக்டிங். ஸோ ஓப்பனிங்கே வந்து அந்த அவர் வந்து பூஜாவை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்க போகிற ஒரு சீன் ஸ்ட்ரக்சருக்குள்ளே அவரோட கடந்த கால வாழ்க்கை இல்லைனா நிகழ்கால வாழ்க்கை இருக்கு இல்லையா, என்னன்னு தெரியல, அதை வந்து இன்சர்ட் பண்ணுறாங்க இல்லையா கரெக்டான இடத்துல. அந்த அதாவது நான் வந்து அடிதடியை விட்டுறேன்னு சொல்லும்போது நடுவில் அந்த அந்த ஒரு கிராஸ் கட் வந்து அடிதடியை காட்டுறது. இனிமேல்ட்டு சிரிச்சிட்டு இருக்க போகிறேன்னு சொல்லும்போது இந்த வில்லன் மேனரிசம்ஸில் இருக்கிற ஆட்கள் சிரிக்கிறது, அதெல்லாம் ஒரு மாதிரி ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த காதல், பரிசுத்த காதல் தான் என்னோட பர்பஸ், என்னோட தம்மம் அப்படின்னு சொன்னது ரொம்ப அழகாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் பூஜா சொல்லவே தேவையில்ல, அவ்வளோ அழகாக இருக்காங்க. அந்த பேரே ரொம்ப பக்காவாக ஃபிட் ஆகிற மாதிரி எனக்கு தோணுது. ஓகேவா, ஐ ஃபீல் லைக் தட். டீசர் வச்சு தான் சொல்ல முடியும். படம் வந்து அப்புறம் படத்தில் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு அப்புறம் பேசிக்கலாம். பட் ஓவராலாக டீசர் பார்த்தா படம் நல்லா இருக்குன்ற மாதிரி தான் தோணுது, எனக்கு தோணுது. உங்களுக்கு இந்த டீசர் பிடிச்சிருந்ததா இல்லையான்னு சொல்லுங்கள். அப்புறம் நான் இந்த படத்தோட ரியாக்ஷன் ரிவ்யூ இதுவும் பிடிச்சிருந்ததா இல்லையான்னு வந்து சொல்லுங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்படி வீடியோவை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்டை மறக்காமல் போட்டுருங்க. உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.